அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மாசம் முடிஞ்சு ஜூலை மாசம் முடிஞ்சு இப்ப ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இது வரைக்கும் மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடல. காவேரியில தண்ணி இல்ல. டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி மொத்தமா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் நான் இன்னைக்கு போராட்டத்தில் பேசும்போது சொன்னேன், சட்டமன்றத்திலேயே மீண்டும் போய் பேசினேன். விவசாயிகளுக்கு தயவு செய்து இந்த அரசு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். அதற்கு இந்த முதலமைச்சர் தான் பதில் சொன்னாரா? பதில் சொல்றேன்னு சொல்லி ஏற்கனவே சிறப்பு தொகுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். தயவுசெய்து முதலமைச்சர் அவர்களே, சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு அவையில சொன்னேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்க அரசு கிட்ட நிதி இல்லைன்றாங்க. ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணிருக்கு. அதற்கு எங்கிருந்து வந்தது இப்போ நிதி? விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி அவங்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வதற்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் வாங்கி தரேன்னு இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். நம்முடைய தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. நான் இன்னைக்கு சபையில பதிவு செஞ்சிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு யாருக்கும் கார் தேவையில்லை, இந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த வாகனம் தேவையில்லை, முதல்ல நீங்க விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சபையில சொல்லிட்டேன். அதுக்கும் சண்டைக்கு வராங்க. அது எப்படி நீங்க வேண்டாம்னு சொல்லலாம்? நான் என்ன சொன்னேன், நீங்க வாங்கிக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு, விவசாய பிரச்சனையை முதல்ல கவனம் செலுத்துங்க. அதற்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆட்சிக்கு வந்தோடனே கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டோம்னு சொல்றீங்க. தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அது கொடுக்கல. வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன், கொடுக்கல. வேலையில்லா இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அதை கொடுக்கல. வாக்குறுதியா சொன்ன எதையும் நிறைவேற்றாம இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்காது, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிறத நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆளுங்கட்சியினர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்கிறத நீங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு சபையிலே பேசுறேன், நாங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு தான் வரோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வந்துடுது. ஏன்னா முன்னாடி சபையில பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். பாட்டு பாடினா நான் எப்படி பாட்டு பாட முடியும்? இப்படி அப்படி ஒரு கேடு கட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் பேசலாம்னு நாங்கெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். ஆனா நாங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றது கிடையாது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அனைத்து கேள்விகளுக்கும் அந்த 3 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அது நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடையாது. அனைத்தையும் திசை திருப்புற மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். உதாரணத்திற்கு அன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில மானிய கோரிக்கையில பேசிட்டு இருக்கிறார். என்ன கேட்கிறாரு? கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு, இந்த 3 மாதங்கள் அதிகமாயிடுச்சு, ரீடிங் சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஆனா அமைச்சர், சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாம அந்த பிரச்சனையை திசை திருப்புற மாதிரி ஒரு பதில். இதை தொடர்ந்து இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. அமைச்சர் பெருமக்கள், ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு வரல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்னைக்கு ஒரு 4 ரீல்ஸ். இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதையே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. போன 5 வருஷம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. 11.19% வளர்ச்சியோடு இந்தியாவில் டெவலப்பிங் ஸ்டேட்ல நம்பர் 1 ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்தது.
இன்னைக்கு அதை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு டம்மி அரசாங்கமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, தள்ளிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனை பற்றியும் இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கவலை கிடையாது. இதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் பார்த்து இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே விரைவில் இந்த ஆட்சியாளருடைய ஆணவத்திற்கும் கோமாளித்தனத்திற்கும் மக்கள் ஒரு சரியான பாடத்தை புகட்டுவாங்கன்னு சொல்லி உங்க அத்தனை பேர் சார்பாக மணமக்களை மீண்டும் வாழ்த்தி, மணமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், மணமக்கள் இருவருமே நன்கு படித்தவர்கள், அதிக அட்வைஸ் பண்ண தேவையில்லை, MBA படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு அழகான ஒரு தமிழ் பெயரை அவங்க சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மணமக்களுக்கு மீண்டும் ஒருமுறை உங்க அத்தனை பேரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தஞ்சாவூரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய இந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.